ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 23rd மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வேதா வந்து தமிழ் அடித்ததுனால பாரதி வந்து திருப்பி ஸ்வேதாவை அடிச்சிட்டாங்க. இதை பற்றின பஞ்சாயத்து தான் அங்கே ஓடிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வராரு. உடனே அழுதுகிட்டே இருந்து தமிழ் போய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கட்டிக்கிட்ட உடனே என்னாச்சு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி. உடனே வந்து அப்பா இந்த மாதிரி வந்து ஸ்வேதா ஆண்டி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆதி வந்து ஸ்வேதாவை பார்த்து என்ன அடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, நான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் என்னோடய லேப்டாப்பில் இருந்துச்சு. அதில் வந்து இந்த குழந்தை விளையாடி ஜூஸை கொண்டு வந்து கொட்டிட்டா. அதனால் என் ப்ராஜெக்ட் நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அதனால் எனக்கு கோவம் வந்தது, நான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, என்ன தான் இருந்தாலும் குழந்தைன்னா குறும்பு செய்ய தான் செய்யும். அதுக்காக நீ அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன ப்ராஜெக்டாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நீ எதுக்கு தமிழ் அடித்த அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பக்கத்துலேருந்து அறிவு சொல்கிறாரு, அப்போ வந்து என் பொண்ணு தமிழ் அடித்தது தப்புன்னா அப்போ பாரதி மட்டும் ஸ்வேதாவை அடித்தது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, ஸ்வேதா வந்து தமிழ் அடித்ததுனால தான் பாரதி அடித்தாங்க. அதனால் இவ தான் வந்து மேஜர் காரணம். ஸோ ஸ்வேதா, நீ வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. ஸ்வேதா, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் ஒரே பிரச்சனையாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து சாரதாம்மா வராங்க. அவங்க கோவிலுக்கெலாம் போயிட்டு கார்லேருந்து இறங்கி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் ஒரு மாதிரி கலைவரமாக நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, என்ன கலவரம், என்னாச்சு, எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அவங்களும் வந்து பலர்னு ஸ்வேதாவை அடிச்சிடுறாங்க. அப்படி அடித்த உடனே ஸ்வேதா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் இப்போது பாரதி வந்து என்னோட மருமக, தமிழ் வந்து என்னோட பேத்தி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ வந்து மன்னிப்பு கேளு ஸ்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்வேதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. பட் இருந்தாலும் சரி மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆதி உடனே தமிழை பார்த்து, இனிமேல் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட், நீங்கள் என்னவாக இருந்தாலும் தைரியமாக இருங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுங்கள் சரியா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு தமிழையும் பாரதியும் உள்ள. இப்போ சாரதாம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக ஸ்வேதா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து ஸ்வேதா கிட்ட சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு ஸ்வேதா, அறிவு, பார்வதி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, நான் வரல அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, என்னக்கா பிள்ளையும் குள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்ட வந்திருக்கியா, அங்கே ஒரு மாதிரி நடிக்கிற, இங்கே வந்து எங்களை என்னமோ சகஜமாக இருக்க மாதிரி கூப்பிட்ற, என்னக்கா நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, என்ன அறிவு உனக்கு ஒன்றுமே புரியலையா, 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரலன்னா உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு அமுச்சிடுவேன்னு மெசேஜ் அமிச்ச வந்து ஆதி வந்து ஆதி மாதிரி இல்லை. அந்த வந்து வாசுவோட தம்பி சொன்னதை துரை சொன்னதை மறந்துட்டிங்களா? ஆதியாகவே இல்லை, அவன் நிறைய மாறிட்டான். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காது தான். என்றைக்குமே பாரதி இந்த ஜென்மத்திலே என் மருமகளை ஆக முடியாது. எனக்கு மருமக ஸ்வேதா தான். இப்போ வந்து எதிர்த்து நிற்கிறத விட சாணக்கியத்தனமாக தான் இதை நம்ம ஹேண்டில் பண்ணோம். அதனால் நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கிட்டு நடங்க, நான் பார்த்துக்கிற விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஸ்வேதா ரொம்ப கூலாகிடுறாங்க. உங்கள் சாரியத்தை நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல, சரி வாங்கத்தை சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பாரதி வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க பெட்ரூமில். அந்த இடத்துக்கு நம்ம ஆதி வராரு. ஆதி வந்த உடனே அவங்க அப்படியே பின்னாடி பக்கமாக போய் அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறாரு. அவங்க உடனே பயந்துக்கிட்டு, என்ன ஆதி பயமுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இந்த பெட்ரூம்குள்ளே என்னை தவிர வேறு யார் பாரதி வரப்போகிறாங்க, எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன ஆதி லவ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டில்மேனாக இருந்தீங்க, இப்போ என்னடானா என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, பாரதி அப்போ லவ் பண்ணும்போது நான் வந்து உங்களை லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் உங்கள் ஹஸ்பண்டு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் உங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து பாரதிக்காக ஒரு சாரீ எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை கொண்டு வந்து பாரதி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே பாரதி அதை வாங்கிட்டு, என்ன அது இது அப்படிங்கிறாங்க. பிரித்து தான் பாருங்களேன் அப்படிங்கிறாரு. உடனே பிரித்து பார்த்துட்டு, எதுக்காது எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான சாரீலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, ஆர் அப்படி சொன்னால் உங்களோட திறமையெல்லாம் வீட்டோட முடக்கி வைக்கிற ஆள் நான் கிடையாது பாரதி, நீங்கள் இனிமேல் என்னோட ஆஃபீஸ் வர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பாரதி சொல்கிறாங்க, இது என்ன ஆதி புதுசாக இருக்குது, நான் அதெல்லாம் எங்கேயும் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் காஞ்சிபுரம் பிரான்ச்லேயே எவ்வளோ திறமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு இந்த ஆஃபீஸ்லேயும் ரொம்ப தேவைப்படும். அதனால் நீங்கள் இனிமேல் என்னோட சேர்ந்து ஆஃபீஸ் வர போகிறீங்க, நீங்கள் என்னால் ரெடி ஆகுங்க பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப அப்படியே ஒரே அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. அப்படியே வந்து ஆதியோட தோளில் அப்படியே சாஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம தமிழ் உடனே ரூம்குள்ளே வரா. அப்பா அம்மா நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறா. அப்புறம் உடனே அவங்க 2 பேரும் தள்ளி நின்றுக்கிட்டு, சொல்லு தமிழ், இந்த மாதிரி நீ அப்பா ஆஃபீஸை பார்த்துருக்கியா தமிழ் அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு. நான் தான் பார்த்துருக்கேனே, 2 தடவை வந்திருக்கேனே அப்படின்னு சொல்கிறா தமிழ். உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை தமிழ், அது வந்து காஞ்சிபுரம் ஆஃபீஸ், நீ சென்னை ஆஃபீஸ் பார்த்ததில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆஃபீஸ் போகலாம், போய் ரெடி ஆக அம்மாவோட அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. உடனே தமிழ் போய் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வரா.
வண்டியில் வந்த உடனே இங்கே வந்து சாரதா அம்மா, ஸ்வேதா, அறிவு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. தமிழுக்கு வந்து அந்த இடத்துக்கு எப்படி வரதுன்னே ஒரே பயமாக இருக்குது. இருந்தாலும் வந்து அவள் நிற்கிறத பார்த்த உடனே சாரதா அம்மா உடனே கூப்பிட்டுக்கிறாங்க. வா தமிழ், வந்து உட்காரு, உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து உட்காந்துக்கிறான். என்ன தமிழ் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன், எங்கேயா வெளில போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, ஆமாம் நாங்கள் வந்து அப்பாவோட ஆஃபீஸ்க்கு நானும் அம்மாலாம் கிளம்பி போகிறோம். இனிமேல் தெரியுமா பாட்டி, அம்மாவும் இனிமேல் டெய்லி அப்பாவோட சேர்ந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா தமிழ். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் மூஞ்சி மாறிடுது. உடனே வந்து சாரதா அம்மா சொல்கிறாங்க, சரி அப்பா அம்மா ரெடி ஆகிட்டாங்களா, நீ போய் பாரு தமிழ் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. உடனே அறிவு சொல்கிறாரு, என்னக்கா இது, அவன் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், அவனை கேட்க ஆளே இல்லைன்னு அவன் நினைக்கிறான். ஏதோ என் பொண்ணு வந்து இந்த ஆஃபீஸ் நிர்வாகத்தில் அவள் தானே பார்த்துட்ருக்கா, கல்யாணம் தான் பண்ணி அவளை மனைவி ஆக்கிக்கல, இப்போ அடுத்தது ஆஃபீஸ் நிர்வாகத்தையும் பிடுங்க பார்க்குறான், என்னக்கா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஸ்வேதாவும் சொல்கிறாங்க, மாமா வந்து ஏதோ கர்ணப்பிரபு மாதிரி அந்த காஞ்சிபுரம் பிரான்ச்சை எடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு, இப்போ அடுத்தது இதையும் வந்து எங்கிட்டேருந்து பிடுங்க பார்க்குறாரு, என்னத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு ஒரே விஷயத்தை நினச்சி எல்லாரும் புலம்பிட்டு இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பாரதி போகக்கூடாது ஆஃபீஸ்க்கு, அவ்வளோதானே, சரி இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ நீங்கள்லாம் வெளில வந்தால் போகிறோம், எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆதி, பாரதி, தமிழ் 3 பேரும் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக அங்கே வராங்க. வந்த உடனே சாரதா அம்மா வந்து, என்ன ஆதி எங்கே வெளில கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம்மா நான் வந்து வெளில கிளம்பிடுறோம், ஆஃபீஸ் போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொன்னதையே அப்படி சாரதாம்மா கேட்காம, எல்லோரும் வாங்க, அறிவு, ஸ்வேதா எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. உடனே ஏகாம்பரமும் அங்கே வந்து நின்றுக்கிறாரு. சாரதா அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் நான் வந்து பாரதி கிட்ட ஒப்படைக்கிறேன். பாரதி வந்து ஆதி உயிரை பல தடவை காப்பாற்றிருக்கா, அவளுக்கு செலுத்துகிற நன்றி கடனாக நான் நினச்சி இந்த வீட்டு பொறுப்பு மொத்தமாக கொடுக்குறேன் பாரதி கிட்ட. பார்வதி நீ போய் சாவி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே அதை பாரதி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வராங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, என்னம்மா நானே இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆதி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் கூட இனிமேல் பாரதி வந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, மன்னிச்சிருப்பா ஆதி, நான் உன்னை கேட்காம இந்த முடிவை எடுத்துட்டேன், உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஆதி சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதி வந்து, இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் என்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை தரீங்க, கண்டிப்பாக நான் இதெல்லாம் நல்லா செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த கீயை வந்து வாங்கிக்கிறாங்க, வீட்டு சாவியை. இதை வந்து ஆதி பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்காரு. பட் பாரதி கையில் சாரதா அம்மா ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.